நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரும் நமக்குள்ள என்ன பண்ணுவாங்க? நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. ஆமென். பைபிளை படிக்காதவங்களும் கிறிஸ்துவங்க கிடையாது. பைபிள் படித்து அதன்படி நடக்காதவங்களும் கிறிஸ்துவம் கிடையாது. பைபிளை படிக்கணும், படித்த மாதிரி வாழணும், அவங்க தான் கிறிஸ்துவோட பிள்ளைங்க, ஏசப்பாவோட பிள்ளைங்க, இல்லைங்களா? ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. மத்தேயு 5 வரையும் என்ன மகிமையாக எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு வேத தியானத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் ஏசப்பா நம்மளுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இல்லைங்களா? நம்ம மத்தேயு 5 வரையிலையும் நம்ம தியானிச்சிருக்கோம், இல்லைங்களா? மத்தேயு 5லேருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அதாவது ஆவில எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு தொடங்கி சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்க குணம் உள்ளவர்கள், இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இதெல்லாம் நீங்க செய்யும் போது இந்த குணாதிசயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த குணாதிசயங்கள் எல்லாம் உங்களுக்கு காணப்படுது அப்படின்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அந்த ஏசப்பாவோட 1000 நாமங்கள் தான் இந்த சாந்த குணம், சமாதானம் பண்ணுறது, ஆவில எளிமையாக இருக்கிறது, நீதி செய்ய தாகமாக இருக்குது. இது எல்லாமே ஏசப்பாவோட 1000 நாமங்களில் இதெல்லாம் வரும். அதாவது நாமங்கள் அப்படி, தேவனுடைய நாமம் 1000 நாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏசப்பாவுடைய குணாதிசயங்கள். அது இருந்தாக்கா இந்த பூமிக்கு நம்ம சுவையான உப்பு மாதிரியும் உலகத்துக்கு நம்ம ஒளியாகவும் இருப்போம். நமக்கு மட்டும் அது நன்மை தராம நம்ம மூலியமா மற்றவங்களுக்கும் நன்மை உண்டாகுது இல்லையா? அதுதான் உப்பும் ஒளியுமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தது ஏசப்பாவோட குணாதிசயங்கள், அப்படி செஞ்சால் பரலோக ராஜ்யம். 2வது 21லேருந்து 37 வரையிலும் பார்த்தா பிசாசுடைய குணாதிசயங்கள், இல்லைங்களா? ஆமாம், விரோதிக்கிறது, பகை, திருடுறது, பொய் சொல்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதெல்லாம் எது பிசாசுடைய குணாதிசயங்கள், இல்லைங்களா? அப்போ அதை செய்யும் போது நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம், இல்லையா? இப்போ பொய் சொல்கிறது நம்ம பார்த்தோம். 10 கட்டிலில் பொய் சொல்கிறது சர்வசாதாரணமாக நம்ம மீறுறோம். அது தப்பே இல்லாத மாதிரி, ஒரு கட்டலே இல்லாத மாதிரி அதை நம்ம அதை மீறுறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? பொய்க்கு பிதா, பொய்க்கே தகப்ப பிசாசு. பொய் சொல்கிற பிள்ளைகள் எல்லாம் யார்? பிசாசு பிள்ளைங்க. அப்போ அந்த பிசாசு எங்கே இருக்குமோ அங்கே தானே பொய் சொல்கிறவங்க இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஏமாந்துடக்கூடாது. பொய் எதுக்குமே டைட்டில் இல்லை. பிசாசு பொய்க்கு பிதான்ட்டு ஒரு டைட்டில் வேதம் சொல்லுது, இல்லைங்களா? அப்போ பொய் நம்ம சொல்லக்கூடாது. சிலர் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஆவியான ஒரு துணையோட உண்மை பேச நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ட்ரை பண்ணணும். விருப்பம் இருக்கணும். அந்த தப்புலேருந்து வெளியே வர விருப்பப்படும் போது ஆவியானவர் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைங்களா? ஆமாம், அப்படி நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம். அழகாக ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? 44, 45லலாம் சத்துருவை நேசிக்கணும், பகைவருக்கு நன்மை செய்யணும், நம்மளை யாரை சபிக்கிறாங்களோ அவங்கள ஆசிர்வதிக்கணும், நம்மளை துன்பப்படுத்துவதற்காக, நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த முத்தான மகிமையான வார்த்தைகள். அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் உலகமும் குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்க காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? அப்போ நம்ம முடிக்கும் போது 5ல் முடிக்கும் போது உங்கள் பரமபிதா, உன் தகப்பன், உன் பரலோக தகப்பன்
பூரண சர்க்குணமாக இருக்கும்போது நீங்கள் கூட அவர் பிள்ளையாக இருக்கிற நீங்கள் கூட பூரண சர்க்குணராக இருங்க அப்படி சொல்லி கர்த்தர் நம்மளை பூஸ்ட் பண்ணுறாங்க, உற்சாகப்படுத்துகிறாரு. அப்படின்னா நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஒன்றாவே மழையை கொடுக்குறேன், வெயிலை கொடுக்குறேன், இல்லை நிலவை கொடுக்குறேன், காற்றை கொடுக்குறேன், தண்ணியை கொடுக்குறேன், எல்லாருக்கும் சேர்ந்து தானே நான் இதை செய்கிறேன். அப்போ நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள், என்ன மாதிரி எல்லாரோட கூடுமானவரில் எல்லாரோட சமாதானமாக இருங்க அப்படின்னு ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இல்லையா? இந்த மகிமையான மகத்துவமான விலை மதிப்பில்லாத, நான் அடிக்கடி சொல்வேன், ஏசப்பா கிட்டே சொல்வேன், அப்பா நீர் கொடுத்த இந்த வசனத்துக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத மகிமையான உதவியும் பொக்கிஷமான இந்த வார்த்தைக்காக நமக்கு கோடி கோடி சோதரப்பா நான் சொல்வேன். ஏன்னா இந்த வசனத்தால் தான் நான் பிழைக்கிறேங்க, இந்த வசனத்தால் தான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இந்த வசனத்தால் தான் நான் ஆறுதல் பெறுறேன், இந்த வசனத்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் வசனம். இந்த வேத வசனம் தான் உடனே துன்பம் வருதா, வேத வசனம் தான் உடனே எனக்கு ஞாபகம் வரும். வியாதி வந்துச்சா உடனே வேத வசனம் ஞாபகம் வரும். பரம டாக்டர் இல்லையா, பரம ஆறுதலை கொடுக்குற தேவன் நம்ம தேவன் இல்லைங்களா, சமாதானத்திற்காரனர். அவர் கொடுக்குற சமாதானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் சமாதானத்தை கொடுத்தா அதை யாராலும் எடுக்க முடியாது இல்லையா. ஆமென். இந்த மகிமையான புதையிலும் பொக்கிஷமான பரிசுத்த வேதாகம கொடுத்த ஆவியானவருக்கு நான் கோடி 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 சொல்கிற துளிகள் மகிமையில ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நம்ம ஆவியானவர் துணையோட நம்ம தியானிக்கலாம். ஆவியானவர் நமக்கு இந்த 6ஆவது அதிகாரத்தில் என்ன சொல்லி தராங்க நமக்கு அப்படின்னு கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 6:1 மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயத்திலும் வீடுகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தர்மம் செய்கிறோம், தர்மம்னா ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைங்களா. அது சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்க்கெட் போனாக்கா, ஆலயத்துக்கு போனாக்கா, இல்லை ஒரு ஷாப்பிங் போனாக்கா, அங்கே கிடைக்கிறவங்களுக்கு நீ செய்யறதோட விடாதன்னு சொல்கிறாங்க. அதனால் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. கையேந்தி யார் கேட்டாலும் நம்ம கொடுக்கணும். இது என்னுடைய பாலிசி. அது அங்கெல்லாம் பண்ண வேண்டாம் சொல்லலை, அங்கே மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லித்தராங்க. அது நம்ம வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலாக மாறணும்னு சொல்கிறாரு. தர்மம் செய்வது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக மாறணும். டெய்லி உங்களால் ஹெல்ப் பண்ண திராணி இருக்கும்போது உங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது வெறும் பணம் மாத்திரம் இல்லை, எது வேணாலும் இருக்கலாம். உங்களால் செய்ய முடியுது. ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, செய்ய சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களால் திராணி இருந்தாக்கா இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லாதீங்கன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் அப்படி சொல்லும் போது அவன் போயின்னு இருக்கும்போது அதை இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் போது அவன் அதை செஞ்சிட்டானாக்கா உன்னுடைய பலன், உனக்கு வர வேண்டிய பலன் அவங்களுக்கு போயிடும் அப்படி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அது நம்மளை டெய்லியுமே இதை செய்ய சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற ஹெல்ப்பை மறக்க சொல்கிறாரு. நம்ம கை 2 கை இருக்குது, ரைட்டில் ரைட் ஹேண்டில் ஹெல்ப் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் மறந்துடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கைமாறு கருதி செய்யாத, பிரதிபலன் திரும்ப ரிட்டர்ன் வரும் அப்படின்னு செய்யாத அப்படி சொல்கிறாங்க.
மறந்துடு அப்படின்றாங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான். திரும்ப செய்வாங்கன்னு ஹெல்ப் பண்ணாது, திரும்ப செய்வாங்க கொடுப்பாங்க அப்படின்னு செஞ்சா அதுக்கு அர்த்தம் வந்து ஹெல்ப் கிடையாது. கைமாறு கருதி கொடுத்து வாங்குறது, நான் இன்னைக்கு கொடுக்குறேன் நீ நாளைக்கு கொடு, அது வந்து ஹெல்ப் கிடையாது. அது வந்து பரலோகத்துல நமக்கு பலன் கிடைக்காது. கஷ்டத்துக்கு கொடுத்தாம்பா இந்த கொடுத்துரு முடிஞ்சிருச்சு. நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம மறந்து அது எப்படியே வெளியே தெரிஞ்சு அது வருதா, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நமக்கு நல்ல பேர் வரணும், நம்மளை நல்லா சொல்லணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆமென். ரெண்டாவது வந்து நீ ஜெபம் பண்ணும்போது 5 நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக ஜெபாலயத்தில் வீதியில் நின்று ஜெபம் பண்ணாத, அதுக்கேற்ற பலன் உனக்கு கிடைச்சிரும். நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் ஜெபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இது என்னன்னா இதுவும் இது மாதிரியே தான். எப்படி ஹெல்ப் பண்ணுறதை வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைலாக மாற்ற சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்களோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதனால ஆலயத்தில் ஜெபிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதனால வந்து ஆலயத்தில் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஆலயத்தில் சில பேர் வந்து ஆலயத்தில் மட்டும் ஜெபிப்பாங்க மற்றவங்க முன்னாடி, அதுக்கப்புறம் ஏசப்பாவுக்கும் அவங்களுக்கும் வீட்டில் சம்மந்தம் இருக்காது. அடுத்த வாரம் தான் வந்து சபையில் ஜெபிப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அதை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ஏசப்பா சொல்லி தராங்க இல்லையா. பைபிள் என்ன பண்ணுவாங்க, சண்டே ஒரு நாள் எடுத்துகிட்டு வருவாங்க க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியாது. நெக்ஸ்ட் வீக் சண்டே தேடுற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க கர்த்தர். டெய்லி ஜெபிங்க, டெய்லி வேதம் வாசிங்க, டெய்லி கர்த்தரோட உறவு வச்சுக்கோங்க ஜெபத்தின் மூலிமா அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஆமென். அப்படி செய்யும்போது பரலோகத்தில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏசப்பா நம்மளுக்கு சொல்லித்தராங்க இல்லையா. ஆமென். அடுத்தது வந்து அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலம்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமாங்க. எங்கள் அப்பாலாம் வந்து நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் கேட்காமலே என்னுடைய முகத்தை பார்த்து எங்கள் அப்பா அதை எனக்கு வந்து செய்வாங்க. நான் இது வேணும்னு கேட்க மாட்டேன், நான் கேட்காமலே அதை வந்து செய்யும்போது ஆச்சரியமாக இருக்கும் அவங்க அன்பு. எனக்கு எப்படி செய்கிறாரு நான் கேட்பேன். அப்போ எப்படிப்பா இதை செய்கிறீங்க, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. அவ்வளோ சந்தோஷமாக ஆகிடும். எங்கள் அப்பா கட்டி பிடிச்சிப்பேன், நான் முத்தம் கொடுப்பேன். நான் அந்த பொருள், நான் ஆசைப்பட்ட பொருள் கேட்காமலே வீட்டில் இருக்குன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டுப்பா எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் இது அப்படின்னு. எங்கள் பாட்டிக்கிட்டே அதிகமாக இதை வந்து இந்த 2 பேர்கிட்ட ரொம்ப அனுபவம் எனக்கு இது. என் பாட்டி, என் அப்பா, என் அம்மா அவங்கக்கிட்டலாம் அதை மாதிரி நான் கேட்குவேன். அப்போ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, ஏன் மகளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதான். அப்போனா எந்த அளவுக்கு அவங்கள நம்மளை அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது பாருங்க. ஆனால் நான் அவங்க கூட வளரல, ஆனாலும் இருந்த கொஞ்சம் வருஷத்துலே நான் வந்து அதை வந்து அனுபவிக்க முடிஞ்சது என்னால் அவங்க அன்பை. அப்போ நான் வந்து ஏசப்பா அன்பை தான் நான் அவங்கக்கிட்ட பார்த்தேன். கோடி கோடி சுத்தம். அப்போ ஒரு சாதாரண பொல்லாத தாய் தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு கேட்காமலே கொடுக்கும்போது நம்ம பரம தகப்பன் அவருடைய ரத்தத்தால், அவருடைய சுவாசத்தால், அவர் அன்பால் நம்மளை பெற்றெடுத்திருக்காங்களே, ஒரு இவ்வளோ அதிகமாக நம்மளை வந்து கவனித்து நம்மளுக்கு செய்வாங்க நம்ம ஏசப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதை தான் இங்கே அழகா சொல்கிறாரு. உன்னுடைய தகப்பனுக்கு இதுதான் உனக்கு வேணும் அப்படின்னு நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். எங்கள் அப்பா கிட்டலாம் நான் இந்த வசனத்தை அப்படியே பார்த்துருக்கேன். நான்
அப்போனா ஏசப்பாவோட எங்கள் அப்பா அம்மா மூலிமா, என் பாட்டி மூலிமா ஏசப்பா எனக்கு அந்த அதிசயங்கள் எல்லாம் இந்த வேதத்தினுடைய நன்மையை நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா, ஆமென். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரலையும் ஒரு பாடல் கூட நான் பாடிப்பேன். நான் பார்க்கும் அழகில் இயேசுவே, நான் உணரும் அன்பில் இயேசுவே, எங்கும் இதிலும் இயேசுவே, எனக்குள் வாழ்பவர் இயேசுவே. அந்த பாடலெல்லாம் இது மாதிரி அனுபவத்தை பார்த்து தான் நான் வந்து ஏசப்பா பாடி மகிமைப்படுத்தினேன். அப்போ நான் எங்கே பார்த்தாலும் நீ தான்பா தெரியல. இயற்கை பார்த்தா அழகில் நீங்கள் இருக்கிறீங்க, மனிதர்கள் உறவுகளை பார்த்தா அதில் அன்பு, அவங்க என் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு, யாரும் தெரியாதவங்கெல்லாம் கூட என்கிட்ட வந்து அன்பாக பேசுவாங்க, நன்மை செய்வாங்க. அந்த மனித தயவு இல்லையா, ஏசப்பா சொல்லுவாங்கல்ல, மனித தயவும் தெய்வ கிருபையும் அதிகமாக இருந்தது. நான் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். அதை எனக்கு அந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். வேதத்தின்படி மனித தயவையும் நன்மையும் நான் பெற்றிருக்கேன். அதுக்காக ஏசப்பாவுக்கு ஒரு கொடி சொல்கிறேன். அங்கே வந்து ஏசப்பா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா நம்ம எப்படி ஜெபிக்கணுமா அதை வந்து அவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஏசப்பா சொல்லித்தராங்க. அல்லேலூயா, ஆமென். அதில் வந்து 9 மத்தேயு 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா, இயேசுவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். என்ன அழகாக சொல்லித்தராங்க பாருங்கள். அடுத்தது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் செய்கிற நம்முடைய சித்தம் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னிங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உங்களுக்கு உரியதே. அல்லேலூயா. பரலோக தகப்பனே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகத்தில் தூதர்களும் இரவும் பகலும் ஓயாமல் சொல்றது எது? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இதுதான் ஏசப்பா தான் ஒரே தெய்வம் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அவர் பரிசுத்தர் அப்படின்றதுனால மட்டும்தான். அல்லேலூயா. நம்முடைய பரலோக ராஜ்யம் பூமியில் நடக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். மோசே காலத்திலிருந்து தான் ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை நிழலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 வருஷம்தான் இந்த பூமியில் நம்ம வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம் மனிதர்கள். பரலோக சட்ட நிழலில் தான், நிழலாட்டம் மோசைக்கு எழுதி கொடுத்தாருல, எழுதி கொடுத்து இப்போ நடக்கிறது எல்லாமே பரலோகத்தில் ராஜ்யம் இருக்குது. இப்போது யுக யுகமாக பரலோக ராஜ்யம் இருக்குது. அதை மாதிரி பூமியில் இந்த 5000 வருஷம் நம்ம இருக்கோம். ஆனால் அது வந்து நிறைவாக இல்லை. அதை தான் தேவன் சொல்கிறாரு, பரலோகத்தில் என்ன விதமான ராஜ்யம் நடந்துனுக்குதோ அந்த ராஜ்யம் பூமியில் வரணும், நீங்கள் வேண்டிக்கீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தில் 1000 வருஷத்தில் நம்ம மட்டும் இருக்க மாட்டோம். பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யங்களும் வரும் பூமியில். அது எந்த விதமான தூதர்கள் இருப்பாங்க, அது வந்து ஒரு ரகசியம், பெரிய ரகசியம். அதெல்லாம் அது அந்த ராஜ்யம் இந்த பூமியில் வரணும்னு வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரலோக ராஜ்யம் பூமியில் நடக்க போது பல மகிமையான காரியங்களை இந்த பூமியில் 1000 வருஷம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். அந்த ராஜ்யம் வரணும்னு வேண்டிக்கிங்க அப்படின்னு ஏசப்பா கற்றுக் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் சொல்கிறாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லலை, இன்னைக்கு என்ன வேணுமோ அதை தாங்கன்றாரு. இன்று எங்களுக்கு தாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு என்ன வேணும், இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் போடணும், இன்றைக்கி என்ன நான் சாப்பிட்ணும், இன்றைக்கி எங்கே நான் இருக்கணும், அதை நீங்கள் பிளான் பண்ணி எனக்கு கொடுங்க. எங்கே போகணும், இன்றைக்கி நான் எங்கே போகணும், இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய பிளானை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரம் இல்லை, எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படி சொல்கிறாங்க. இந்த கடன் என்றது வந்து
தப்பு செஞ்சு மன்னிக்கிறது இல்லை, உண்மையாகவே கடன். இந்த டைமில் நீ கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களால கொடுக்க முடியாது. அது எதுவாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு எது வேணாலும் இல்லைங்களா, எவ்வளோ இது ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்களா. அது அந்த டைமுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணியிருக்கும் போது அது அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாக்கா என்னால் கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கும் போது நீங்கள் அதை மன்னிக்கணும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும் போது நமக்கு இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். எவ்வளோ பேருக்கு புரியுது? நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறத தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம கேட்காம விடலாம் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அதை மாதிரி விடுறவங்களுக்கு, நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டவங்களுக்கு நம்ம யாருக்கெல்லாம் ஹெல்ப் கொடுக்காம நம்ம விட்டோமோ அந்த தப்பெல்லாம் கர்த்தர் மன்னிப்பாருன்னு சொல்கிறாரு. இல்லைங்களா? எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட்டுருப்போம். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறத வந்து மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறத எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட்டுருப்போம். அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? மன்னிப்பாராம். அல்லேலூயா, ஆமென். 13, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அதாவது ஏசப்பா சொல்றாங்க, தீமையிலிருந்து எங்களை நீங்கள் ரட்சித்துக்குங்க. எங்களுக்கு இன்னைக்கு எந்த தீமையும் வராமல் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை காத்துக்குங்க அப்படின்னா ஏசப்பா இந்த நாளெல்லாம் நீதியில், உண்மையில், உத்தமத்தில் உங்களை போல நாங்கள் வாழணும் அப்படின்னு ஏசப்பா கிட்ட இந்த ஜபத்தை டெய்லி நம்ம செய்யணும். சோதனையிலிருந்து எங்களை காத்துக்குனா தீமை எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜபத்தை நம்ம கட்டாயம் செய்யணும் டெய்லி. நம்மளுடைய முயற்சினால, நம்ம நீதியால நம்ம தப்பு செய்யாம இருக்க முடியாது. நம்ம பக்தி நம்ம கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்க முடியாது. எவ்வளவு பேருக்கு புரியுது? தேவனுடைய கிருபை, தேவ தயவு நம்மளுக்கு கட்டாயம் வேணும். நம்மளுடைய உறுதி, நம்முடைய நீதி, நம்ம பக்தி நம்மளை பாவம் செய்ய விடாம தடுக்காது. ஆனா நம்ம ஏசப்பா கிட்ட இந்த ஆசைய சொல்லணும், மனதார விருப்பப்பட்டு சொல்லணும், ஆசைப்பட்டு சொல்லணும். அப்பா நான் பாவம் செய்யக்கூடாது, எனக்கு விருப்பம் இல்லை, நான் செய்யக்கூடாது, ஆனா என்னால முடியாது. இதை நான் தவறாம ஜெபிச்சு என்ன வரலையே ஏசப்பா கிருபையை பெற்று ஜெயத்தோட பிசாசு கிட்ட ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்தில் உனக்கு ஒன்றும் இல்லை போடான்றாருல. அதான் மாதிரி நம்மளால சொல்ல முடியும். பிசாசு கிட்ட, டேய் நீ வந்து என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க உனக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம ஏசப்பா மாதிரி பிசாசு கிட்ட சொல்ல முடியும். நான் அதனாலதான் அந்த ப்ரேயரை பண்றது. அந்த மாதிரி ப்ரேயர் எல்லாம் பண்ணலன்னா இந்த உலகத்துல என்னை விட பிரதான பாவி யாருமே இருக்க முடியாது. என்னை பத்தி எனக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமா. அந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுனாலதான் ஆக்சிடென்டா, அதாவது தப்பே செஞ்சாலும் மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பாவம், அத மாதிரி இடத்துல கூட ஆக்சிடென்டா ஒன்று நடக்கிற இடத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அதை செய்ய விடாம நம்மளை பாதுகாத்துட்டு வருவாங்க. இந்த ஜெபம் அவ்வளோ 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 முக்கியமான ஜெபம். ஆவியானவருடைய ஹெல்ப்பை டெய்லி நம்ம கேட்கணும். அப்பா என்னால் நீதியாக இருக்க முடியாது, உங்களை மாதிரி நீதியா உண்மையா உத்தமமா பரிசுத்தமா என்னால் இருக்க முடியாது. என் பக்தி, என் ஜபம், என்னுடைய உபவாசம், என்னுடைய முயற்சி எதுவுமே நான் சோதனைக்கு அகப்படாம தீங்குல ரட்சிக்க என்னால் முடியாது. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்,
சோதனை என்கிட்ட வராது, தீமை அதனால வர தீமை எனக்கு வராது. ஏசப்பா, இந்த மாதிரி மகிமையான வசனத்துக்காக எனக்கு கோடி கோடி சூத்திரம். அப்புறம் அது மாத்திரம் இல்லை, வல்லமை, ராஜ்யம், மகிமை என்றென்றும் கர்த்தருக்குரியது. அது யாருக்குமே இல்லைங்க. மகிமைன்னா எங்கள் ஏசப்பாக்கு தான், வல்லமைன்னா எங்கள் ஏசப்பாக்கு தான், ராஜ்யம்னா அது எங்கள் ஏசப்பாக்கு தான். அதுவும் என்றென்றும் சதா காலம் அவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அவரோட கூட இருக்க அவர் பிள்ளைகளுக்கும் அது உண்டு. அல்லேலூயா. ஆமென். நமக்கு கூட, நம்ம அவருடைய பிள்ளையாகிய நமக்கு கூட அது யுக யுகமாக அவரோட கூட நம்ம ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். உண்மையாகவே நமக்கு விரோதமாக தப்பு செய்கிறாங்க இல்லையா, அவங்கள மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட சாரி கேட்கும்போது, நம்ம இல்லை நீ இந்த துரோகம் எனக்கு செஞ்சுருக்கக்கூடாது, என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம யாரையாவது சொன்னாக்கா, நமக்கு விரோதமாக செய்கிற தப்பியோ இல்லை நம்மக்கிட்ட விரோதமாக பேசுகிறதையோ நம்ம அதை அப்படியே மனசுக்குள்ளேயே என்னை செஞ்சு என்னை அப்படி சொன்னி, நீ அப்படி எனக்கு நீ அது மாதிரி மற்றவங்கக்கிட்ட என்னை பற்றி சொன்னி, என்னை பற்றி இப்படி அந்த மாதிரி ஒரு எதை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், இதை நான் மன்னிக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா. எதை வேணாலும் மன்னிப்பேன், இதை மன்னிக்க மாட்டேன். யாரை வேணாலும் மன்னிப்பேன், அவளை மன்னிக்க மாட்டேன். அவன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், சாவரவர்களே அவனை நான் பார்க்க மாட்டேன், அவளை நான் பார்க்க மாட்டேன். அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, கோவத்தில் சொல்லிடுவோம். உண்மையாகவே அவங்க நம்ம மனசை அந்த அளவுக்கு காயப்படுத்தியிருப்பாங்க. நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க. அது ரொம்ப வலி இல்லைங்களா. நம்ம அவங்கள எவ்வளோ நம்ம நம்புகிறோமோ அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க. அந்த வலி அளவு கிடையாது. அதே மாதிரி நம்ம நம்ம அன்புக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அன்புக்கேற்ற அன்பு அவங்ககிட்ட நம்மளை கொடுக்காம நம்மளை அலட்சியம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வலி அதிகம். அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்னா, கடைசி வரலையும் இவங்களை பார்க்கக்கூடாது, இவங்களை பேசக்கூடாது, இவங்கள வேண்டாம் அப்படின்னு நம்ம அந்த டைமில் நினைக்கிறதோ அது நமக்கு ஒரு ஆறுதல் மாதிரி. அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அந்த தப்பை கர்த்தர் உணர்த்தி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நம்ம அதை மன்னிக்கணும். அதை நம்ம என்ன பண்ணணும், மன்னிச்சுட்டு சரி அப்படின்னு நம்ம ஒப்புரவாகணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அப்படி அவங்க மன்னிப்பு கேட்டு நம்ம மன்னிக்காமல் இருந்தால் நம்ம கர்த்தருக்கு விரோதமாக தப்பு செய்வோம் இல்லையா. அதை போயிட்டு நம்ம ஏசப்பா நான் இதை தெரியாமல் செஞ்சுட்டேன், இப்படி தெரியாமல் சொல்லிட்டேன், இப்படி தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம போய் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஏசப்பா என்ன பண்ண மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதை கர்த்தர் சொல்கிறாங்க. நீங்கள் உங்ககிட்ட ஒருத்தன் மன்னிப்பு கேட்கும் போது நீ மன்னிச்சுன்னா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன். இதெல்லாம் லா, வேதத்தின் சட்டம். இதெல்லாம் அதெல்லாம் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆமென். அடுத்தது 16 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்போது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளிரங்கமாய் பலனளிப்பார் அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். இந்த உபவாசமே தனியாக ஒரு தியானம் செய்யணும் நான் ஆசைப்பட்டேன். சில பேர் உபவாசம் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், என்ன
இது சுகமாகணும், இந்த நோய் போகணும் அப்படின்னு தப்பாக உபவாசிக்கிறாங்க. இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு தப்பாக உபவாசிக்கிறாங்க. உபவாசம் அது கிடையாது. உபவாசம் என்றது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு. நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற மாம்ச கிரியையினால தேவ சித்தத்தை நம்மளால செய்ய முடியாம இருக்கும். தேவ சித்தம் என்னன்னு அறியாம இருந்தா அந்த காரியம் நம்ம கிட்ட கை கூடி வராது. எவ்வளவு பேருக்கு புரியுது? மாம்ச கிரியை நமக்குள்ள அதிகமா இருக்கும்போது ஆவியினால நடக்க வேண்டிய தேவ சித்தம் நமக்குள்ள நடக்காம இருக்கிறத தடை பண்ணதான், மாம்ச கிரியைகளை அழிக்க தான் நம்ம உபவாசம் பண்ணணும். எதுக்கு? கர்த்தருக்கும் நமக்குள்ள ஒரு உறவு சரியாகும்போது அந்த உபவாசத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு தேவ சித்தத்தை நம்ம தெரிஞ்சுப்போம், பிசாசு கிரியை நம்ம நிர்மூலமாக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏசாயெல்லாம் பார்த்தாக்கா உண்மையான உபவாசம்னா என்ன அப்படின்னா, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறது, அனாதைகளுக்கு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நீதியாக நடக்கிறது, நியாயமாக இருக்கிறது, இதெல்லாம் தானே நான் விரும்புகிற உண்மையான உபவாசம் அப்படின்னு ஏசப்பா கேட்பாங்க இல்லைங்களா? இந்த 2 விதமான உபவாசம் தான் வேதத்தில் அங்கீகரிக்கிறாரு தேவன். மற்ற செய்கிற எல்லா உபவாசங்களும், இந்த 40 நாள் உபவாசம், உபத்திரம், ஏசப்பா நமக்காக கஷ்டப்பட்டாரு, அதனால் நம்ம கூட என்ன பண்ணணும், உபவாசம் இருக்கணுன்ற உபவாசமெல்லாம் அது பரலோகத்தில் ஏற்கப்படாது. டயட்டுன்னு சொல்லலாம். அதெல்லாம் எனக்கு பட்டினி கூட சொல்ல முடியாது. டயட்டு, உடம்பை சரீரத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வேணால் அந்த உபவாசம் யூஸ் ஆகும். பரலோகத்தில் அது பலன் கிடைக்குமா அப்படிமானா கண்டிப்பாக கிடைக்காது. அதை நம்ம தனியாக தியானிக்கலாம். 1 15 வரலையும் நம்ம தியானிச்சிருக்கோம். அவன் நம்மளுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை. இது அடுத்த பார்ட்டில் நம்ம தியானிக்கலாம். அவனோட நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கவனமாக கேட்டு அதில் நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். ஆமே. ஏசப்பா எப்போ வருவாங்க, இப்போ இன்னைக்கு வந்தால் கூட நம்ம அவரோட போகணும். அந்த அளவுக்கு உலகத்தில் நடக்கிறது எல்லாமே வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு எழுத்தின்படியும் உலகம் முழுவதும் ஒன்றா நடந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். தனிப்பட்ட மனிதர்களிலிருந்து, குடும்பங்கள்லேருந்து, சபைகளிலிருந்து, உலக ராஜ்யங்களிலிருந்து கர்த்தர் நான் வரும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாமே நம்ம சொந்த கண் பார்க்குது, சொந்த காது கேட்குது. அதனால் ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. எந்த செகண்ட் தட்டுறாங்களோ அப்போ நம்ம திறந்து அவர் நம்மோட மிகப்பெரிய ஒரு விருந்து, செலிப்ரேஷன், கல்யாண விருந்து நடக்க போகுது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எப்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்முடைய பலனாக இருக்குது அப்படின்றத நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா நம்மளோட கூடவே இருக்காங்க அப்படின்றதுக்கு தான் அது அடையாளம். ஆமென். ஏசப்பா நம்மளோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஏசப்பா வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென். இங்கே